எல்லாருக்கும் வணக்கம். சென்ற வீடியோவில் இந்த கூண்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நாங்கள் 4 கதை போட்டு வெறும் கூண்டு மட்டும் எடுத்துருப்போம். டபுள் தட்டாக இருந்திருக்கும். இப்போ நான் வந்து மாற்றம் செஞ்சுருக்கேன். இவங்க வீட்டுக்காரங்க வந்து கூப்பிட்டு இல்லை இங்கே எக்ஸ்ட்ரா 2 கதவை போடுங்க, இடம் கொஞ்சம் மறைச்சி விடுங்க, கீழே ட்ரை மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லி நான் இப்போ வந்து அதை வந்து செஞ்சுருக்கேன். அதை இப்போ உங்களுக்கு திறந்து காமிச்சு நீங்கள் பாருங்கள். இதில் இடம் இப்போ மறைச்சிருக்கேன். இது இந்த கோழி அடக்காக்காக தனியாக போட்டுக்கலாம் வந்துருங்க. அதுக்காக இது தனியாக ஒரு அரை வச்சுருக்கு. இதில் ஒரு அரை இருக்குது. மொத்தம் இதில் 4 அரை இருக்குது மொத்தத்தில். அப்புறம் இதில் வந்து இது திறந்து விட்டு இது ஃபுல்லாக 2 பக்கம் கோழி அடைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுலேயும் ஒரு தனியாக ஒரு அரை வச்சுருக்கேன். இதுலேயும் கோழி அடகாக்கு இதுலேயும் தனியாக போட்டுக்கலாம். இதுலேயும் போட்டுக்கலாம், அந்த கடைசிலையும் போட்டுக்கலாம். மொத்தம் 4 கதவு இதுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து இந்த எச்சங்கில் விடுறது வந்து ட்ரை மாதிரி வேணும்னு சொன்னாங்க. ட்ரை மாதிரி வேணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி இந்த ட்ரை மாதிரி இது போட்டுக்கோங்க. இந்த விழுத எச்சத்தை பூரா இதில் விழுந்தோடனே வெளியே நம்ம எடுத்துட்டு வெளியே எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு பலடி எடுத்து நீங்கள் உள்ளே படுக்கலாம். சுத்தம் பண்ணி நீங்கள் உள்ளே படுக்கலாம். அப்புறம் மேலேயும் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ஒரே தட்டாக இருக்கும். அப்படியே ஒரே தட்டாக இருக்கட்டும் சொல்லிட்டாரு. எதுக்காகனா நீங்கள் வந்து இந்த முட்டை விட்டா கோழி எங்கேனாலும் அந்த முட்டையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். இப்போ இந்த கூண்டில் வந்து இந்த மாற்றம் மட்டும் நாங்கள் பண்ணியிருக்கோங்க. எக்ஸ்ட்ரா 2 கதவை போட்டுவிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நீங்கள் வந்து கோழி தனியாக அடை வச்சுக்கலாம். அது போக இந்த இதில் வந்து நம்ம வந்து இதை வந்து நான் பெரமண்டாக வச்சு அடைச்சி விட்ருக்கேன். சில பேருக்கு வேண்டாம்னா இப்படி நம்ம எடுக்கிற மாதிரி கூட அப்படி நம்ம செஞ்சுக்கலாம். இதை உருவிட்டு மொத்தமாக கோழி அடைக்கிற மாதிரி அப்படின்னு செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 அடி. இது வந்து மொத்தம் 5 அடி வரும். அகலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அடி வரும். அகலம் 2 அடி வரும். உயரம் 3 அடி வரும். உயரம் வந்து கரெக்டாக 3 அடி வரும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 7000 வந்து பார்த்துடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா கதவை எல்லாம் போட்டு எல்லாம் செய்கிறாங்க 7000 கிட்ட வருதுங்க. அந்த சைடில் நான் பெர்மனெண்ட்டாக அடைச்சிருக்கோமோ அது வேண்டாம் உருன்னா அந்த மாதிரி அந்த டைப்பில் நம்ம செய்யலாம். வெளியே உருவிட்டு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி டைப்பில் நம்ம செஞ்சுக்கலாம். இதை இவங்க எல்லாம் வேணாம் எனக்கு பெர்மனெண்ட்டாக தக வச்சு அடைச்சிட்ருக்குன்னு சொல்லி நான் செஞ்சுருக்கேன். இல்லை நம்ம எப்போ ஸ்லைடிங் மாதிரி இப்படி வெளியே உருவ வைக்கிற மாதிரி அப்படிங்களா. அது மாதிரி இதுலேயும் இந்த இருக்கலாம். இதுலேயும் இப்படி இடையில இப்படி சொருகிற மாதிரி இப்படி சொருகிற மாதிரி எடுக்கிற மாதிரி இப்படி செஞ்சுக்கலாம். அப்படி பண்ணிக்கலாம். இதாக பார்த்தீங்களா, இப்படி வச்சுக்கிட்டு இப்படி எடுக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி நான் செய்யலாம். அப்படி விருப்பம் இருந்தாலும் அந்த மாடலில் நான் செய்யலாம். எனக்கு செய்ய தெரியும். எனக்கு இது வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி கொடுங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் கம்மிட்டாக வலை தான். இது தட்டு கீழ்த்தட்டு மேல்தட்டு எல்லாமே வலை தான். சில பேர் பலகையில் போனாலும் பலகையில் போட்டுக்கலாம். எது விருப்பமோ அது செஞ்சுக்கலாம். இவங்க வந்து இதில் பலகை வேண்டாம் வலையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல பேர் செஞ்சுருக்கேன். பலகையில் போனாலும் பலகையில் தட்டு மட்டும் பலகையில் போனாலும் போட்டுக்கலாம். எப்படினாலும் செஞ்சுக்கலாம். எனக்கு என் ஊர் வந்து என்னோடய ஊர் வந்து நான் வந்து இருக்கிறது திருநெல்வேலி பாலக்கட்டை ஊர். பாலக்கட்டையில் இருக்கேன். நீங்கள் எந்த ஊரில் சொன்னாலும் அங்கே வந்து நான் செஞ்சு தரலாம்.
நீங்கள் அதுக்குள்ள ஜாமான் வாங்க கிடச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தேன். ரேட் எவ்வளோ இருக்குது? இதோட ரேட்டு மொத்தம் வந்து 7000 வருது. எனக்கு வந்து ரேட்டு வந்து 7000 வருது. ஜாமான் எல்லாம் சேர்த்து கம்ப்ளீட்டாக 7000 வருது. நீங்கள் வெளியூரில் ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ஜாமான் கொடுத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவேன். அதுக்கு ரேட்டு வேலைக்குள்ள கூலி மட்டும் எவ்வளோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு எனக்கு தந்தால் மட்டும் போதும் எனக்கு. ரொம்ப நன்றி.